அடுத்து பிரதீப் இ ராகவ், என்னோட ஆஸ்தான எடிட்டர். இந்த படத்துல வந்து ஒரு புது நிறைய வித்தைகளெல்லாம் வந்து இறக்கியிருக்காரு. அவரோட எடிட்டிங் இந்த டைம் வந்து ஹி வாஸ் நிறைய ஸ்க்ரீன் பிளேக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹி வாஸ் கிவிங் இன்புட்ஸ். அது வந்து நான் ரொம்ப அழகா பார்த்தேன். தேங்க்யூ ப்ரோ, யூர் கிரேட் பில்லர். அண்ட் ரவிவர்மன் சார், ஜீனியஸ். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் இப்போ இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஆனால் இங்கே இருந்தாலும் இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு டிஓபி உங்களை மாதிரி நீங்கள் இல்லாமல் இது பாசிபிளாக இருந்திருக்காது சார். அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணிட்ட பிறகு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து எங்கேயோ போயிடுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் முத்துராஜ் சார், அகெயின் ரவிவர்மன் சார் மாதிரி ஒரு இன்னொரு லெஜெண்ட். எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் ஒரு செட்லாம் வரும். ஆக்சுவலி இந்த படம் பாருங்க. ஆக்சுவலாக படம் பார்த்துட்ட பிறகு தான் முத்துராஜ் சார் ஒரு டீகோட் செஷன் வந்து வைக்கிற மாதிரி ஒரு படம். தேங்க்யூ சார். அண்ட் இப்போ நடிகர்கள்ல எஸ்ஜே சூர்யா சார். இப்போ என்னன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு பெரிய கதை இது. அங்க ஆக்சுவலா ஒருத்தங்க எஸ்ஜே சூர்யா சார் போட்டோட ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அதே மாதிரிதான் நானும் வந்து காலேஜ்ல வந்து படிச்சு முடிச்ச பிறகு ஏடியா சேரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு அவரை மாதிரியே எஸ்ஜே சூர்யா சாரோட ஸ்கிரீன் பிளேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நுங்கம்பாக்கத்துல ஒரு ஃபிளாட், அங்க போயிட்டு என்னோட ரெஸ்யூம் கொடுத்து சாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பார்க்கறது கஷ்டம், நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஃப்ளாட் விட்டு வெளியே போயிட்டு ஆப்போசிட்டில் ஒரு படிக்கட்டு இருந்துச்சு, அங்கேயே உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார் இப்படி தானே ஆஃபீஸ் விட்டு வெளியே போகணும், அவரை பார்த்துடலாம்ல. ஏன்னா ரெஸ்யூம் எப்பவுமே போய் சேருமா அப்படின்றது டவுட்டு தான். அதனால அவரை பார்த்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஒரே ஒரு ப்ரெசன்டேஷன் போடணும்னு ஆசைப்படுறேங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கதைன்றதுனால, நீங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற, ப்ரெசன்டேஷனே டீல் பண்றேன். ஏன்னா நிறைய கதைகள், கிளை கதைகள், கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் போடுறீங்களா? இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. இவரை உங்களுக்கு இப்போ இருக்கிற காலேஜ் பசங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நான் ஸ்கூல் படிக்கும் போது இவர் ரொம்ப ஃபேமஸ். ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் கனா காணும் காலங்கள் சீரியல்ல